இந்த சமுதாயம் திருக்குர்ஆனுடைய போதனைப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் தீவிரமான பிரச்சாரம் செய்து வருகிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மார்க்க அறிஞர்கள், இந்த பிரச்சாரத்தினால் பாதிக்கப்படக்கூடிய போலி ஆன்மீகவாதிகள் இந்த ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை திசை திருப்பி தவறான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் என்ன சொல்றோம் என்பதை ஒரு தலைப்பாகவே பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றியோ அதனுடைய மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை பற்றியோ விமர்சிக்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்முடைய உரைகளை கேட்டிருக்க மாட்டார்கள், நம்முடைய நூல்களை வாசித்திருக்க மாட்டார்கள், நம்மை சந்தித்து எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் செய்திருக்க மாட்டார்கள். இத்தகையவர்கள் தான் நம்ம சொல்லாததையெல்லாம் சொன்னதாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் ஒரு தவறான ஒரு சித்திரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன மக்கள்கிட்ட சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு ஒற்றுமையாக இருக்கிற சமுதாயத்தை பிரிக்கிறாங்க. இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க மாட்டாங்க, இவங்க அவுலியாக்களை திட்டுவாங்க, இமாம்களை இழிவாக பேசுவார்கள், இது மாதிரியான ஒரு கூட்டம் என்று மக்கள் மத்தியில் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சொல்லி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் இது எல்லாமே பொய். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு பெரியார்களையோ மகான்களையோ இமாம்களையோ நல்லவர்களையோ யாரையும் குறை சொல்வதற்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. இந்த ஜமாத்தினுடைய ஒரே லட்சியம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய சமுதாயத்தை தங்களுடைய நேரடி கண்காணிப்பிலே உருவாக்கினார்களோ அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாம மறு உருவாக்கம் செய்ய வேண்டும். எங்க அப்பன் சொன்னான் பாட்டன் சொன்னான் என்ற வகையில மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற அடிப்படையிலே பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த ஜமாத்து சொல்கிறது. இதன் காரணத்தினாலதான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் திருக்குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்களா என்கிற வகையில் உரசி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம அவுலியாக்களை அவமதிக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு என்ன காரணம்? அவுலியாக்கள் அவமதிக்கிறோம் என்ற குற்றச்சாட்டு ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த ஜமாத்து சொல்லுது தர்காவுக்கு போவாதீங்க, இது சொல்லுது உண்மை. இதை நாங்கள் சொல்கிறோம். இறந்து போனவர்கள்ட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்காதீங்க, இதை நாங்க சொல்றோம். அவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள் என்று நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு உரிய எந்த ஒரு சக்தியும் அவர்களுக்கு இல்லை என்று நம்ம சொல்கிறோம். உயிரோடு இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சக்தி கூட இறந்து போனவர்களுக்கு இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அவுலியாக்களை திட்டுறதாவுமா? இதெல்லாம் அவுலியாக்களை ஏசுறதா? இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வை வையுங்கள், உயிரோடு உள்ளவர்களை வைக்க வேண்டிய இடத்துல உயிரோடு உள்ளவர்களை வையுங்கள், இறந்து போனவர்களை வைக்கக்கூடிய இடத்துல இறந்து போனவர்களை வையுங்கள் என்ற ஒரு யதார்த்தமான விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். இதை சொல்றதுனால எங்களுடைய சொந்த ஒரு ஆசாபாசத்தின் அடிப்படையிலேயே சொல்றோம் இல்ல. இப்படி குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவங்க வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டுதான் இதெல்லாம் கூடாது என்று நாங்கள் சொல்றோமே தவிர, எங்களுக்கு அவுலியாவுக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருந்த மாதிரியும் எங்களுக்கு அவங்களுக்கு என்னமோ தகராறு இருந்த மாதிரியும் அதுக்காக வேண்டிதான் இவங்க பேசுறாங்கிற மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு படம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப எதனால இது வேணாங்கிறோம்? இந்த தர்கா, உங்க ஊர்ல தர்காவுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த தர்காவை வேணான்னு சொல்றோம். எதனால வேணான்னு சொல்றோம் தெரியுமா? முதல்ல இந்த தர்காங்கிற கட்டடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தர்காவில் செய்யற வழிபாடு ரெண்டாவது வைத்துக் கொள்வோம். தர்கான்னு ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிறீங்கல்ல, கட்டடத்தை கட்டி வைத்துக் கொண்டு இறந்து போனவரை அடக்கம் செய்து கொண்டு அது ஒரு புனிதமான ஒரு வழிபாட்டு தலம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவர் எவ்வளவு பெரிய மகானாக, எவ்வளவு பெரிய நல்லவராக, எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும் அவருக்காக வேண்டி கட்டடம் கட்டுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இதை நீங்க முதல் சிந்திங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 5 நாள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 நாள்ல மூத்தாவ இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மனைவியுடைய மடியிலே சாய்ந்து கொண்ட நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது. எதனால? இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக, வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டாங்க. என்ன சொல்றாங்க விளங்குதா?